வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்க எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நான் 2016 வருஷம் ரிலீஸ் ஆன தி இன்னசென்ட் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் படத்தோட கதையை தான் சொல்ல போறேன். இந்த படத்தோட பொன்லைன் பத்தி எல்லாம் பேசாம நேரா படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்தை 18 வயசுக்கு மேற்பட்டவங்க மட்டும் பாருங்க. அதுக்கு கீழே இருக்கிற யாரா இருந்தாலும் நான் சொல்ல போற கதையை மட்டும் கேட்டுக்குங்க. மத்தபடி எந்த ஒரு பிரச்சனை கிடையாது. முதல் யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் பாய் சேனல். நான் ஹரிஹரன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல வர பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கிங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட ஆரம்பத்திலே 1945ல ஒரு சர்ச்சை தான் காட்டுறாங்க. இதுல நிறைய நன்கள் மட்டும் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களும் வந்து பார்த்தனா பிரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பிரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு பொண்ணு அலற சத்தம் கேக்குது. உடனே அங்க இருக்கிற எல்லாருமே ஒரு மாதிரி பதற்றம் அடைய அந்த அலறல் சத்தத்தை ஒரு பொண்ணு வந்து பார்த்தனா உன்னிப்பா கேட்டுட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. கட் பண்ணா பிரேயர் முடிஞ்சிட்டு இந்த பிரேயர் முடிச்சிட்டு ஒரு நன்னு என்ன பண்றாங்கன்னா இந்த இடத்தை விட்டு வேகமா ஓடிட்டு இருக்காங்க. இவங்க எங்க போறாங்க அப்படின்ட்டு தெரியல. ஆனா இவங்க போற பாதை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வெறும் காடா தான் இருக்கு. கண்ணு கட்டின தூரம் வீடோ மத்த எதுவுமே தெரியல. இப்படி ஒரு கிராமத்துக்கிட்ட போயிட்டாங்க. அங்க போனதுமே அங்க ஒரு சில சின்ன பசங்க விளையாண்டுட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட சாக்லேட் கொடுத்துட்டு இங்க ஏதாச்சும் ஹாஸ்பிட்டல் இருக்கா, நான் உடனே டாக்டரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அந்த பசங்க காசு கொடுத்தாதான் சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல சரின்ட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா கையில இருக்க கொஞ்சம் பணத்தை கொடுக்குறாங்க. உடனே இந்த பசங்க இவங்களை கூட்டிட்டு பக்கத்துல ஒரு மெடிக்கல் கேம்ப் இருக்கு, அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. இங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின் மெடிக்கல் ஸ்டூடெண்டா வேலை பார்த்துட்டு இருக்கா. இந்த நன்னை பார்த்ததுமே நீங்களா இதுக்குள்ள வரக்கூடாது, வெளியே போங்க அப்படின்ற மாதிரி சொல்றா. அதுக்கு இந்த நன்னை என்ன சொல்றாங்கன்னா, நாங்க தங்கிட்டு இருக்க இடத்துல நிறைய பேருக்கு வந்து பார்த்தனா ஏதோ ஒரு வியாதி ஒண்ணு பரவிட்டு இருக்கு, நீ வரலன்னா கண்டிப்பா நாங்கெல்லாம் கிறந்து போயிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயின் எங்க நான் தான் சொல்லிட்டேன்ல என்னால வர முடியாது, நீங்க இந்த இடத்துல இருக்க கூடாது, வெளில போங்க அப்படின்ட்டு அந்த நன்னை வெளில புடிச்சு அனுப்பிடுறாங்க. எதுக்கு ஹீரோயின் இந்த மாதிரி பண்றாங்கன்னா, ஹீரோயின் ஒரு லேடினர் மனிதர்களுக்கு மட்டும் தான் பார்ப்பாங்க, நன்னும் மனிதர்கள் தான், பட் அவங்களுக்கு வந்து பார்த்தனா பார்க்க மாட்டாங்க, பார்க்கவும் கூடாது. இதுதான் அங்க இருக்கிற ரூல்ஸ். வேற ஹீரோனுக்கு இது வேற ஒரு மாதிரி மனசு உருட்டிட்டு இருக்க வெளியே பாக்குறாங்க. கொற்ற பணியில இந்த நன் பிரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. இத பார்த்தமே ஹீரோனுக்கு ஒரு மாதிரியா போயிட்டு அதனால அவங்க கிட்ட போயிட்டு என்னால வந்து பார்த்தனா பகல ஹெல்ப் பண்ண முடியாது, ஆனா இங்க இருக்கிற எல்லாரும் தூங்குனக்கு அடுத்தது இரவு நேரத்துல உங்களுக்கு வந்து உதவி பண்றேன் அப்படின்ட்டு நைட்டு அந்த நன் கூட அந்த சர்ச்சுக்கு போறாங்க. அந்த சர்ச்சுக்குள்ள போனோம் தான் அங்க ஒரு நன் கர்ப்பமா இருக்காங்கன்ட்டும் அவங்களுக்கு பிரசவ வலி ஏற்பட்டு இருக்கு அப்படின்ட்டும் ஹீரோயின் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த நன் தான் காலையில பிரேயர் பண்ணும்போது கத்திருப்பாங்க. இத பார்த்தமே ஹீரோனுக்கு ஒரு சந்தேகம் வருது. இந்த இடத்துல ஆண்களே வரமாட்டாங்க, அப்புறம் எப்படி இந்த பொண்ணு கர்ப்பமானா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த நன்னை தொட போக அங்க இருக்கிறவங்களாம் இந்த பொண்ணு நீ தொடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எங்க இவங்க உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க, எனக்கு இந்த குழந்தை சுகப்பிரசவமா பிறக்குமா இல்ல சிசேரியன் வரைக்கும் போகுமா அப்படின்ட்டு பயமா இருக்கு, நீங்க என்னங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நன்னுக்கு பிரசவம் பார்த்து ஒரு குழந்தையும் வெளில எடுத்து கொடுக்குறாங்க. உடனே அங்க இருக்கிற மதர் சுப்ரியர் என்ன பண்றாங்கன்னா, சரி இது நடந்தது நடந்து போச்சு, இதுக்கு மேல இதை வெளில சொல்லவோ திருப்பி நீ இந்த இடத்துக்கோ வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரன் அமைதியா இருக்கிறாங்க. அப்ப ஹீரன் எந்த ஒரு வார்த்தையுமே பேசாம அந்த இடத்தை விட்டு வெளியே போறாங்க. இப்ப அப்படி மறுநாள் ஹீரன் ஒரு ஆபரேஷன்ல ஒரு டாக்டருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கும் போது இந்த டாக்டர் கேட்கிற எந்த ஒரு பொருளுமே ஹீரன் சரியா எடுத்து கொடுக்க மாட்டா. அப்ப ஹீரன் கண்ணை பார்த்த அந்த டாக்டர், நேத்து நைட்டு நீ சரியா தூங்கலன்னு சொல்லி நினைக்கிறேன், நான் கேட்கிற பொருளை மாத்தி மாத்தி எடுத்து தந்துட்டு இருக்க, நீ போய் தூங்கு, இந்த ஆபரேஷனை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. ஹீரனும் என்ன பண்றாங்கன்னா பெட்ல போய் படுத்து தூங்குறாங்க. அப்படியே கட் பண்ணா அந்த சர்ச்சில் மதர் சுப்பீரியர் அங்க இருக்கிற அந்த பொண்ணை பார்த்து செம்மையா திட்டிட்டு இருக்காங்க. யார கேட்டு இந்த இடத்தை விட்டு வெளில போன, அதே மாதிரி யார கேட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்த, ஏதாச்சும் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா யாரு பாத்துப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியும் இதுக்கு மேல இந்த இடத்தை விட்டு நீ போக கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி திட்டுறாங்க. ஆனா ஏற்கனவே ஹீரோயின் என்ன பண்ணிருக்கா, இந்த சர்ச்சுக்குள்ள வந்திருக்கா. ஏன்னா நேத்து பிரசவம் பார்த்து அந்த பொண்ணு எப்படி இருக்காங்க அந்த குழந்தை எப்படி இருக்கா அப்படின்ட்டு அவங்க பார்க்கணும் அப்படின்றக்காக வந்திருக்காங்க. ஆனா அந்த இடத்துல நிறைய நன்கள் நடந்து போயிட்டு இருக்கனால ஹீரோயின் என்ன பண்றாங்க, யாருக்குமே தெரியாம ஒரு இடத்துல பதுங்கி இருக்காங்க. எல்லாரும் போன கடுத்து ஹீரன் போய் பாக்குறா. அப்ப நடந்து போயிட்டு இருந்த ஒரு நன் திடீர்னு மயக்கம் போட்டு வராங்க. என்னன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தா அந்த பொண்ணுமே கர்ப்பமா இருக்கா அப்படின்ட்டு தெரிய வருது. ஹீரனுக்கு ஒண்ணுமே புரியல, இங்க ஆண்களே கிடையாது, பட் இங்க இருக்கிற பெண்கள்லாம் அடுத்தடுத்து கர்ப்பமாயிட்டே இருக்காங்க. அப்ப இந்த இடத்துக்கு வந்துட்டு போறது யாரு, இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரன் யோசிக்க ஆரம்பிக்க இந்த சந்தேகத்தை நேரா போய் மதர் சுப்ரியர் கிட்ட கேக்குறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த இடத்துல ராணுவ வீரர்கள் தங்கிட்டு இருந்ததாகவும் அவங்க வந்து பார்த்தா இங்க இருக்கிற பெண்களை வலுக்கட்டாயமா கற்பழிச்சதாகவும் அதனால வந்து பார்த்தா 7-8 பேர் கர்ப்பமா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி அந்த 7-8 பேர் எங்க, அந்த குழந்தை எங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப அந்த குழந்தைய பத்தி உனக்கு தேவையில்லாத விஷயம், அதை நாங்க பாத்துக்கிட்டோம், அதே மாதிரி அந்த 7-8 பேரையும் வந்து பார்த்தா தனியா ஒரு இடத்துல நாங்க பதுக்கி வச்சிருக்கோம், ஏன்னா இந்த இடத்த பத்தி இங்க இருக்கிறவங்க எல்லாம் கர்ப்பமா இருக்காங்கன்னு சொல்லி தெரிஞ்சா எங்களோட புனித தன்மை பாதிச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஹீரன் என்ன சொல்றாங்கன்னா, என்னால மட்டும் வந்து பார்த்தா அத்தனை பேருக்கும் பிரசவமோ செக்கப்போ பண்ண முடியாது, சோ டாக்டரோட உதவி நிறையவே தேவைப்படும், அதனால நீங்க போயிட்டு
இப்பே கவர்மெண்ட் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்றப்ப அதுக்கு அந்த சுப்ரியர் என்ன சொல்றாங்கன்னா, இல்லம்மா இல்ல, என்னால வந்து பார்த்தா இதை பண்ணவே முடியாது, அப்படி பண்ணனா எங்க இடத்தோட புனித தன்மை போயிடும் அப்படின்ற மாதிரியே சொல்றாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோயின் அந்த டாக்டர் கூட வந்து பார்த்தா ஒரு பார்ல உட்காந்து சரக்கடிச்சிட்டு இருக்காங்க. ஃபுல் போதையில அந்த டாக்டர் என்ன சொல்றான்னா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்ட்டு ப்ரொபோஸ் பண்றாரு. ஆனா ஹீரோனுக்கு இந்த லவ், காதல், கல்யாணம் அப்படின்ட்டு எதுவுமே பிடிக்கல. இல்ல எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அதுக்கு வந்து பார்த்தா அந்த டாக்டர் புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. என்ன பண்றது, பாக்குறதுக்கு சொட்ட வயசாயிடுச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறியா, என்னடா யாருமா கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேச இவரோட புலம்பல் தாங்க முடியாம ஹீரோன் என்ன பண்றாங்கன்னா அவரோட காதல அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கடுத்து இவங்க 2 பேரும் கொஞ்சம் பெட்ல பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருக்க மறுநாள் ஹீரோன் திருப்பி என்ன பண்றாங்கன்னா அந்த சர்ச்சுக்கு போறாங்க. அங்க போனதுமே அந்த சுப்ரியர் என்ன பண்றாங்கன்னா அங்க இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே ஹீரோனை அறிமுகப்படுத்தி, இந்த பொண்ணு வந்து பார்த்தா ரொம்ப நல்லவங்க, நமக்காக ஹெல்ப் பண்ண வந்திருக்காங்க, உங்களுக்கு எந்த உதவியா இருந்தாலும் இந்த பொண்ணு கிட்ட தாராளமா கேட்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கடுத்த ஹீரோன் அங்க இருக்கிற எல்லாருமே செக்அப் பண்ண ஆரம்பிக்கிறா. ஒவ்வொருத்தங்களா செக் பண்ணி பாக்குறா. கடைசியா ஒரு லேடியை செக் பண்ணி பாக்குறப்ப அவங்க வந்து பார்த்தா ஹீரோன் என்ன தொடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தொட்டாதானங்க உங்களுக்கு என்ன வியாதின்னு சொல்லி பார்க்க முடியும் அப்படின்னு கேட்டா, இல்ல என்ன தொடாம பாரு அப்படின்றாங்க. ஹீரோனுக்கு புரிஞ்சு போயிட்டு இவங்க கன்சீவா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோனுக்கு இடத்தை விட்டு போகிறதுக்கு சுத்தமா பிடிக்கல. ஒரு நாள் வந்து பார்த்தா அவங்க இந்த கேம்ப விட்டு போறப்ப போலீஸ்காரங்க என்ன பண்றாங்கன்னா ஹீரோனை பழிமறைச்சு தொடக்கூடாத இடத்துல தொட்டு அந்த பொண்ணு கிட்ட விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோன் ஒரு டாக்டர் அப்படின்ட்டு இங்க இருக்கிற நோயாளிகளை பார்த்துட்டு தான் திருப்பி சிட்டிக்குள்ள போயிட்டு இருக்காங்க. அப்படின்றப்ப நீங்க வந்து பார்த்தா ஒரு பிரெஞ்சு டாக்டர், இந்த இடத்துக்கு நீங்க வரக்கூடாது, எங்க இருந்து வந்தீங்களோ அங்கே போங்க அப்படின்ட்டு திருப்பி அந்த சர்ச்சுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஹீரோனுக்கு வந்து பார்த்தா இந்த போலீஸ்காரங்க பண்ணது ஒரு மாதிரியா இருக்கு, ஏன் இந்த போலீஸ்காரங்களாம் ஒரு பொண்ணு கிட்ட இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்ட்டு ஹீரோன் அழுதுட்டு இருக்காங்க. அதுக்கடுத்த சர்ச்சில் வந்து பார்த்தா ஒரு பொண்ணு கர்ப்பமா இருக்கா அப்படின்றத ஹீரோன் கண்டுபிடிக்கிறாங்க. அதோட அந்த இடத்துக்கு ஒரு சில போலீஸ்காரங்க வந்து சட்டவிரோதமா இந்த இடத்துல ஒரு சில பேர் தங்கியிருக்காங்க, அதை கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அப்ப வந்து பார்த்தா அந்த மதர் சுப்பீரியருக்கு பயம் வந்துட்டு, ஏன்னா இந்த இடத்துல ஒரு 7-8 பேர் கர்ப்பமா வர இருக்காங்களாச்சா, இதை வெளியே தெரிஞ்சா கண்டிப்பா நம்மள தப்பா எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்க என்ன பண்றதுன்னு யோசிக்க காட்டியுமே ஹீரோன் அந்த இடத்துக்கு வந்துட்டு, நான் ஒரு டாக்டர் தான், இந்த இடத்துல ஏதோ ஒரு வியாதி பரவிட்டு இருக்கு, நிறைய பேர் வந்து பார்த்தா வியாதியால படுத்த படுக்கையா இருக்காங்க, நீங்க இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா பொங்களுக்குமே அந்த வியாதி பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றா. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரங்களா அந்த இடத்தை விட்டு போக அங்க இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்தா ஹீரோனை பாராட்டிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோன் திருப்பி வந்து பார்த்தா மெடிக்கல் கேம்புக்கு வந்துட்டாங்க போல இருக்கு. அங்க இருக்கிற சீனியர் ஆபீசர் என்ன பண்றாரு, ஹீரோனை பிடிச்சி செம்மையா திட்டிட்டு இருக்காரு. இப்ப வரப்பற இந்த கேம்ப்ல இருக்க மாட்ட, நைட் டைம்ல உன்னை பார்க்கவே முடியல, நீ ஏதோ தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன், மாட்டினா உன்னோட வாழ்க்கையே போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லி மிரட்ட அதுக்கு ஹீரோன் என்ன சொல்றாங்கன்னா, அப்படிலாம் கிடையாது சார், நான் இங்க தான் இருக்கேன், நீங்க தான் என்ன பாக்குறது இல்ல அப்படின்ற மாதிரி ஹீரோன் பேசிட்டு இருக்கா. இப்ப அப்படியே கட் பண்ணா திருப்பி அந்த சர்ச்சை தான் காட்டுறாங்க. அதுல வந்து பார்த்தா ஒரு இளமையான நன்னு இருக்காங்க அப்படின்னு சொன்னால அவங்க வந்து பார்த்தா கர்ப்பமா இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து பார்த்தா குழந்தை பிறக்க போகுது. அந்த நேரத்துல காதலன் வந்து என்ன கூட்டிட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. காதலனா யாரு அப்படின்னு சொல்லி கேட்டா, இங்க இருந்த வீரர்களே வந்து பார்த்தா ஒரே ஒரு சோல்ஜர் மட்டும் ரொம்ப நல்லவனா இருந்தானா, அவனுக்கு வந்து பார்த்தா இந்த பொண்ணை பிடிச்சு போயிருக்கு, மத்த சோல்ஜர் எல்லாருமே அந்த பொண்ணுங்களை விருப்பமே இல்லாம தான் ஒரு மாதிரி பண்ணிருக்காங்க, பட் இந்த பொண்ணுக்கு அவங்க கூட விருப்பப்பட்டு தான் பொண்ணா இருந்திருக்கா அப்படின்ற எல்லாத்தையுமே சொல்ல அப்ப வந்து பார்த்தா ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே ஹீரோயின் போயிட்டு செக் பண்றாங்க. இவங்க வந்து பார்த்தா மதர் சுப்பீரியருக்கு அடுத்து இருக்கிற ஒரு சீனியர் பாரு என்னன்னு சொல்லி கேட்டா அவங்களுமே வந்து பார்த்தா கர்ப்பமா இருக்காங்க போல இருக்கு. சரி அந்த குழந்தைக்கு அப்பா யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா இம்மா நேரம் ஒரு பொண்ணு ஒரு பையனை பத்தி பேசிட்டு இருந்தால அவன் தான் வந்து பார்த்தா அந்த பக்கமும் ஒரு மேட்ச் ஆடி இருக்கான் போல இருக்கு. அப்ப இன்னொரு பொண்ணுக்கு வந்து பார்த்தா குழந்தை பிறந்திருக்கு, அவங்களுக்கு இந்த குழந்தை எப்படி பிறந்துச்சு அப்படின்னு தெரியல, அதனால கிளீன் அப் மட்டும் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல சரின்ட்டு என்ன பண்றாங்கன்னா அந்த குழந்தைய கிளீன் பண்ணி கொடுக்குறாங்க. இங்க இருக்கிற குழந்தைய வச்சுக்க கூடாது, வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஒன்னும் அவசரம் கிடையாது, கொஞ்ச நாள் பொறுத்துக்க அப்படின்ற மாதிரி மதர் சுப்ரியர் ஹீரோன் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா அந்த சீனியர் டாக்டர் என்ன பண்றாருன்னா எல்லாரையும் கூட்டி ஒரு மீட்டிங் நடத்துறாரு. இன்னையோட நம்ம கேம்ப காலி பண்ண போறோம், அடுத்ததா 100 மைல் தள்ளி இருக்க இன்னொரு கிராமத்துல போய் நம்ம டென்ட் போட போறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோனுக்கு வந்து பார்த்தா லைட்டா பயம் வந்துட்டு, ஏன்னா ஹீரோனுக்கு முடிக்க வேண்டிய கடமை ஒண்ணு வந்து பார்த்தா கொஞ்சம் பாக்கி இருக்காச்சா. அதே நேரத்துல தான் இந்த சர்ச்சில் வந்து 2-3 பேருக்கு கிட்டத்தட்ட பிரசவலி வந்திருக்கு அப்படின்ட்டு தகவல் வருது. ஒருத்தங்களா சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா அந்த சீனியர் டாக்டர் லவ் பண்றாங்களா அவர்கிட்ட போயிட்டு இப்ப நம்ம 2 பேரும் ஒரு இடத்துக்கு போறோம், சோ அந்த இடத்தை பத்தி யாருக்கும் சொல்லக்கூடாது, அங்க என்ன நடந்தாலும் நீங்க சீக்கிரட்டா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நேரா கூட்டிட்டு போறாரு. அங்க போனதுமே மதர் சுப்ரியர் நான் பொண்ணை மட்டும் தானே வர சொன்னேன், எதுக்கு நீ கண்டவனெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு ஹீரோன் என்ன சொல்றாங்கன்னா ஹீரோனும் கண்டவரெல்லாம் கிடையாது, இவரால தான் இங்க இருக்கிற எல்லாருமே காப்பாத்த போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி பிரசவம் பார்த்து
பார்த்து 2 குழந்தையும் சேஃப்டியா எடுத்து தராங்க. அதுக்கடுத்து இந்த குழந்தையெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப, நீங்க ஒண்ணும் பண்ண வேணாம், இந்த குழந்தைய வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேடி கிட்ட நான் கொடுத்து வளர்த்துட்டு இருக்கேன், அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த குழந்தைய பத்திரமா பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளவி என்ன பண்றான்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த குழந்தைய எடுத்துட்டு வெளில போறா. அப்ப அந்த குழந்தை பெத்த நன்னு என்ன பண்றாங்கன்னா, இந்த லேடி எங்க போய் குழந்தைய கொடுக்கறா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போய் பாக்குறாங்க. பார்த்தா அவங்க எங்க போனாங்க அப்படின்ட்டு தெரியல. அப்புறம் தான் தெரியுது சுப்ரியர் என்ன பண்றாங்கன்னா, இந்த குழந்தையெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு நடு காட்டுல வச்சுட்டு திரும்பி வந்துடுறாங்க அப்படின்ட்டு. இந்த இடத்துல ஒரு நன்னு என்ன பண்றாங்கன்னா, தான் குழந்தை இல்லாம பாட முடியாது அப்படின்ற மாதிரி சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. இந்த தகவல் ஹீரோனுக்கும் அப்புறம் அந்த டாக்டருக்குமே தெரிய வருது. சரி, அந்த லேடி யாருன்னு சொல்லி கண்டுபிடிப்போம், அவங்க கிட்ட போய் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த லேடியை போய் பாக்குறாங்க. நீங்க சொல்ற மாதிரி யாருமே வந்து பாத்தீங்கன்னா கை குழந்தைகளை கொடுத்துட்டு போறதே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோனுக்கு வந்து பாத்தீங்கன்னா தூக்கி வாரி போடுது. அதே நேரத்துல தான் அந்த யங் நன்னுக்கும் வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பிறக்குது. ஆனா அந்த குழந்தைய அங்க இருக்கிற சுப்ரியர் கிட்ட சொல்லாம ஒரு இன்னொரு நன்னு என்ன பண்றாங்க, நேரா ஹீரோனை பாக்குறதுக்காக எடுத்துட்டு வராங்க. இந்த பக்கம் ஹீரோயின் வேற ஊருக்கு போறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்க, இதே மாதிரி அவங்களுக்கு பிறந்த குழந்தைய உங்க கிட்ட ஒப்படைக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஹீரோன் கிட்ட கொடுக்குறாங்க. இந்த குழந்தையாச்சும் நல்லா பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியல. யோசிச்சு பாக்குறாங்க. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா வெளியே நிறைய அனாதை குழந்தைகள் இருக்கிறத பாக்குறாங்க. இது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த குழந்தைங்களை கூட்டிட்டு நேரா அந்த சர்ச்சுக்கு போறாங்க. அங்க போனதும் இங்க பிறக்கிற குழந்தைய பார்த்துட்டு மத்தவங்க எல்லாம் ஏதாச்சும் பேசுவாங்க அப்படின்ட்டு நீங்க பயப்படுறீங்க. ஆனா வெளியே நிறைய குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்பா அம்மா கிடையாது, சரியான சாப்பாடு கூட கிடையாது. ஏன் நீங்களாம் அந்த குழந்தைய இங்க அடாப்ட் பண்ணி வளர்க்க கூடாது? இப்படி வளர்க்கறது மட்டும் இல்லாம பிறக்கிற குழந்தைகளும் நீங்க வளர்க்கறனால வெளி உலகத்துல இருக்கிற யாருமே தப்பா எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்ப இந்த மதர் சுப்ரியர் என்ன பண்றாங்கன்னா, ஆமா ஹீரோன் சொல்றது கரெக்ட் தான், அதனால இதை நம்ம ஏத்துப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கடுத்து ஹீரோன் என்ன பண்றாங்கன்னா இந்த கேம்ப காலி பண்ணிட்டு வேற இடத்துக்கு போறாங்க. அப்படி போறப்ப வழியில ஒரு நன்னு என்ன பண்றாங்கன்னா, என்னையும் கூட்டிட்டு போங்க அப்படின்றாங்க. ஏன்னா அவங்க வயித்துல வளர்ற குழந்தை இந்த இடத்துல பிறக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரிட்டு ஹீரோனும் அவங்கள கூட்டிட்டு போறாங்க. அப்படி போய் கொஞ்ச நாள் கழிச்சு ஹீரோனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு லெட்டர் வருது. அதுல ஒரு சில போட்டோஸ் இருக்கு. அந்த போட்டோல சர்ச்சில் இருக்கிற பசங்களாம் கொஞ்சம் வளர்ந்த மாதிரி தெரியுது. அதை ஹீரோன் பார்த்து சந்தோஷப்பட அப்படியே இந்த படத்தோட கதையை முடிச்சிட்டாங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் இந்த படம் பிடிச்சிருக்கும் சொல்லி நினைக்கிறேன். அடுத்து இதே மாதிரி ஒரு சூப்பரான படத்துல பாக்குறேன். அது வரைக்கும் டாடா பை பை.